வணக்கம். ஆம், இதில் பார்த்திங்கன்னா, நம்ம சாய்பாபா யார் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சாய்பாபா அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரம் ஆவார். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையே பெற்றேன். அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை. உண்மையில் சாய்பாபா பூரண பரிபூர்ண ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவுக்கு நான் விளக்க இயலாது. முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர். அவர் எப்பொழுதும் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்பொழுதும் தம் நாவினால் அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானர் என்று முடிந்தார். அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவர் கடுமையாக இருப்பினும் எப்பொழுதுமே அவர் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார். எப்பொழுதும் ஒரு வேதாந்தத்தை போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது யாருக்குமே தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவரின் சமமாக நடத்தப்பட்டனர். அனைவருடைய ஆழ்ந்த ரகசியங்களையும் அவர் அறிவார். அவர் அதை மொழிகளால் வெளியிட்ட பொழுது அனைவரும் வியந்தனர். சர்வ ஞானிகளின் கருவூலம் அவரே. எனினும் அறியாதவர் போன்று நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாய்பாபாவின் குணாதிசயங்கள். அவர் மாநில உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவரும் அவரை ஷீரடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினார்கள். சரிங்களா? இப்போது பாபா அவருடைய பக்தர்களுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இந்த பார்த்திங்கன்னா, இந்த தர்க்கம் செய்கிறது, அந்த விவாதம் செய்கிறது, இதெல்லாம் ஆனால் அவருமே செய்யலை. ஆனால் நம்ம ஃபேமிலி இருக்கும் பொழுது நம்ம நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த குருவினுடைய ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் பொழுது நம்ம அதை அதன்படி நம்ம ஃபேமிலியை நம்ம செயல்படுத்தி ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த ஃபேமிலி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவிலினால் ஷீரடியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோயில்களையும் அவர் பழுதுபார்க்க செய்தார். சரிங்களா? எல்லா கோயில்களையும் அவர் தஷ்மை வாங்கினார்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வேளை சாப்பாடு கொண்டு பொழுது எவ்வளோ காசு வச்சுருக்கோமோ அவ்வளோதான் அவர்கிட்ட இருந்தது. சரியா? கூட்டம் அதிகமாக அவ்வளோ வெளியில் போயிட்டு கிருஷ்ணர் சாப்பிட முடியல. அவர் இருக்கிற இடத்துலையே
அந்த அன்னதானம் செய்கிறதுக்கு, அதே மாதிரி அந்த வந்து பார்க்க வந்துட்டு வரவங்களுக்கு அம் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து காசு வந்துட்டு வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போனோம் அப்படின்னா, அந்த காசு வந்து பல மடங்கு வந்து பெருகும். சரிங்களா? நான் கூட வந்துட்டு ஷீரடிக்கு வந்துட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா, 20,000 நாங்கள் வந்து கொடுத்தோம். அந்த இதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே எங்களுக்கு பாபா வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்தாரு. சரிங்களா? அது வந்து வெளிப்படையாக சொல்கிறது இது வந்துட்டு இதுக்கு இல்லை. ரொம்ப அதிகமாகனா அந்த கணக்கில் வந்து கொடுத்தாரு. சரிங்களா? அந்த மாதிரி பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எதையுமே வந்துட்டு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தோம்னா ஒரு 10,000 இல்லை வந்து ஒரு 1,00,000 தருவார் அவர். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 நேச்சர் வந்துட்டு உள்ள வந்து ஒரு இதுதான் நம்ம கடவுள் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து காசு வந்துட்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொடுத்தாரு. பார்க்க வந்து வரவங்களுக்கெல்லாம் காசு வந்து கொடுத்தாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு அந்த இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா பாருங்க. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தர்மமும் வந்து செய்தார். சரிங்களா? தர்ஷனா அப்படிங்கிற பேரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்து பணமும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் வந்து கொடுத்தாரு. இந்த 20 பைசா, அதே மாதிரி 15 ரூபா, அப்புறம் அந்த 50 ரூபா, அந்த மாதிரி அவருக்கு வந்து டெய்லியுமே சில பேருக்கு வந்துட்டு ரொட்டீனாக அவர் ஆயில் வந்துட்டு முடிகிற வரைக்குமே சில பேருக்கு வந்து ரொட்டீனாக காசு கொடுக்குறது வந்து வழக்கமாக வந்து வச்சுருந்தார். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூய வந்துட்டு வந்து ஒரு தர்ம பணம். சரிங்களா? அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு நினைச்சார். சரிங்களா? இப்போது பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலனும் பெற்றார்கள். கொடியவர்கள் நல்லவர்களாக திரும்பினார்கள். சில சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய நோய்கள் வந்துட்டு குணமாக்கப்பட்டது. பல தங்களின் மனோபேஷங்களில் அவருடைய ஆசைகளை எல்லாம் வந்துட்டு பூர்த்தி வந்துட்டு அடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த குருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்ணுக்கு வந்துட்டு மருந்து சாறு இதெல்லாம் வந்து எதுவுமே போடாமையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்துட்டு வந்துச்சு. அதே மாதிரி இந்த காலை வந்துட்டு முடமாக வந்துட்டு இருக்கவங்களுக்கும் அதுக்கு அந்த 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 இதெல்லாம் வந்து சரி பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல காசை வந்துட்டு அவங்க பெற்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நான் இந்த புக்கிலேயே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்டோரிஸ்லாம் கூட இருக்குது, நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி அவருடைய பாவியை வந்து பல நோய்களை வந்துட்டு சரியாக செஞ்சு சரி பண்ணுச்சு. சரி. அப்போது அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை யாராலையுமே வந்து காண முடியாது. அவருடைய புகழ் வந்துட்டு நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளில் இருந்தும் யாத்ரீகர்கள் ஷீரடியை நோக்கி திரண்டனர். பாபா எப்பொழுதும் துணி அருகிலேயே அமர்ந்திருந்தார். அங்கே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். எப்பொழுதுமே தியானத்தில் அமர்ந்திருந்தார். சில நேரங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார். தமது தலையில் ஒரு வெள்ளை தர்ப்பணம், இடுப்பில் சுத்தமான வேஷ்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையுமே வந்து அணிவது அவருடைய வழக்கம். ஆரம்பத்தில் இதுவே அவருடைய உடையாகும். சரிங்களா? அதே மாதிரி வந்து அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார். இப்போ நோயாளிகளை வந்துட்டு கவனித்து மருந்து கொடுத்தாரு. அவர் வந்துட்டு எப்பொழுதும் வெற்றி பெற்று அகீம்னா வந்துட்டு ஒரு ஒரு அகீம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டர். அவங்க அந்த மாதிரி இந்த முஸ்லீம்ஸ் சொல்லக்கூடிய நேம் அது. அவர் வந்துட்டு அந்த எல்லா நோயுமே வந்துட்டு அவர் வந்து சரி பண்ணதுனால அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா? இதில் முக்கியமாக வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஆ, நான் வந்துட்டு சொல்லிட்டேன். இது வந்துட்டு என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வந்துட்டு சரியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன நோய்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து எதனால் வருது நமக்கு? அது நமக்கு வந்து நம்மளுடைய தவறான உணவு முறை, அதே மாதிரி நம்முடைய மனம். சரிங்களா? இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோய்கள் வந்து உண்டாக்குறதுக்கு காரணமா வந்து அமையுது. என்ன? இப்போ நீங்க அந்த ஒரு ஆ பிரம்மகுமாரிகள் தியான மையம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. சரிங்களா? அங்க கூட வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க தியான மையத்தில வந்து நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ வந்து வந்து என்ன அர்த்தம்? நீங்க தியானம் பண்றதுனால உங்களுக்கோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வந்துட்டு சரியாகுதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கிட்டத்தட்ட அ அவருடைய வாழ்நாள்ல பெரும்பாலான நேரத்த அவர் வந்து தியானத்தில தான் வந்து வந்து கழிச்சாரு. சரிங்களா? அப்போ அவர பார்க்க வந்து வரவங்களுக்கும், அவர் அவர் ஒரு இது தொட்டாலே அந்த அந்த நோய்கள் வந்துட்டு சரியாகிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு வல்லமை